அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் மாதவிடாய் காலத்தை லா சொலா அப்படின்னு சொல்லுவாங்க. சொலான்னா தொழுகை, லா அப்படின்னா இல்லை, அதனால் லா சொலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நிலையை ஹைலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலுடைய காலத்தில் தொழுவது கூடாது. தொழுகையை மட்டும்தான் தொழக்கூடாது. நம்ம முசலாவே தொடக்கூடாதா, முசலாவில் உட்காரக்கூடாதா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எப்பவும் போல் 5 நேர தொழுகையினுடைய அந்த டைமிங்கில் முசலாவில் உட்காந்து நம்ம திக்ருகள் செய்யலாம். ஏன்னா தொடர்ச்சியாக தொழக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்கள் இந்த 5 நாளோ 7 நாளோ கேப் விட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க தொழுகை எடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு சோம்பல் ஏற்படும். அதன் காரணமாக தொழுகையில் சோம்பல் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணலாம், முசல்லாவில் தாராளமாக உட்கார்ந்து 5 நேரமும் திக்ருகள் தஸ்பீஹத்துகள் செய்யலாம். 2வது, நோன்பு நோற்பது கூடாது. ரமலான் மாத நோன்பாக இருந்தாலும் சரி, கடமையான நோன்பு, ஆனால் நோன்பு வைக்கக்கூடாது. தொழுகை எடுத்துட்ட பிறகு அந்த நோன்புகளை கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும். 3வது, ஹைலுடைய நிலையில் குரானை ஓதுவதும் தொடுவதும் கூடாது. ஒரு பாக்ஸில் ஒரு உரை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா குரானை பாதுகாப்புக்காக வேண்டி, குரானுடைய பாதுகாப்புக்காக வேண்டி எப்போயாவது அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தோம்னா தவறு கிடையாது. இருந்தாலும் எந்த ஒரு கவரும் இல்லாமல் நம்ம குரானை டைரெக்டாக ஓதுவது கூடாது. 4வது, ஹைலுடைய காலத்தில் பைத்துல்லாவை தவாப் செய்வது கூடாது. இன்னும் மஸ்ஜிதுகளில் நுழைவதும் கூடாது. 5வது விஷயம், சுன்னத்தான துவாக்களை நாம் ஓதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தினைக்குமே என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், தூங்குகிறோம், தூங்கி எந்திரிக்கிறோம், பாத்ரூம் போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அன்றாட ஓதக்கூடிய துவாக்களை நம்ம தாராளமாக ஓதலாம். ஏன்னா அதெல்லாம் அரபி லாங்குவேஜாக இருந்தாலும் கூட அதில் இருக்கிறதெல்லாம் என்னது, சுன்னத்தான துவாக்கள் தானே தவிர குரான் ஷரீஃபினுடைய வார்த்தைகள் கிடையாது, இன்னும் அதனுடைய வசனங்கள் கிடையாது. அதன் காரணமாக நம்ம தாராளமாக தினைக்கும் ஓத வேண்டிய துவாக்களை ஓதிக்கலாம். அதே போல் ரப்பனா துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே குரானினுடைய ஆயத்துக்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகைனா அஸாபன்னார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரப்பனா துவா. இப்போ நம்ம துவா கேட்குறோம் அப்படின்னா இந்த துவாக்களை என்ன பண்ணிக்கலாம், ஹைலுடைய காலத்திலையும் துவாவினுடைய நியத்தை கொண்டு இந்த துவாக்கள் ஓதுவதில் தவறு கிடையாது. 6வது விஷயம், மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக உடலுறவு கொள்வது கூடாது. இது ஹராமான விஷயமாகவும் இருக்குது. 7வது, மார்க்க புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, அமல்களின் சிறப்பு, தீனியாத் கிதாபுகள். ஏன்னா பிள்ளைங்க பாடத்துக்கு போவாங்க, தீனியாத் பாடத்துக்கு. அந்த கிதாபே நம்ம தொடக்கூடாது, புத்தகங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதில் குரான் ஆயத்திற்கு குரானினுடைய பாடம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நம்ம தவிர்த்துக்கலாமே தவிர அந்த கிதாபுகளை நாம் தொடுவதும் கூடும். அதே போல் தமிழ் வசனங்கள், தமிழினுடைய சட்டங்கள் அனைத்தையும் ஓதுவதும் மனனம் செய்வதும் எழுதுவதும் கூடும். அல்ஹம்துலில்லாஹ். 8வது பாயிண்ட்டு, ஹைலுடைய பெண்களும் சுத்தமானவர்களே. அவர்களை தனித்து பார்க்குறது கூடாது. இங்கே உட்காரக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் சொல்வது தவறான ஒரு விஷயமாக இருக்குது. அவர்களுடைய உடைகள் கூட சுத்தமானது தான். அதில் கரை எதுவும் இல்லை அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் சுத்தமானவர்களே, ஒரு பிழையும் கிடையாது. அவர்கள் கூட எப்பவும் போல் சேர்ந்து உண்வது பழகுவது எல்லாமே கூடும். இந்த ஹைலுடைய விஷயத்தில் சில பெண்கள் தவறு செய்கிறாங்க. என்னென்னா, ஹைலு நின்றுட்ட உடனேயே கண்டிப்பாக குளித்து கொள்ள வேண்டும். 4 நாளில் நின்றுடுச்சு, இல்லை 5 நாளில் நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணணும், 5வது நாளே குளித்து கொள்ள வேண்டும். இல்லை ஹைலு அப்படிங்கிறது 7 நாள் தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், குறைந்தது 3 பகல் 3 இரவு, அதிகமாக 10 பகல் 10 இரவு என்பது தான் ஹைலினுடைய கால அளவு. 3 நாள் தான் ஆகுது, 5 நாள் தான் நம்மளுடைய டைமிங் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக குளித்து கொண்டு தொழுகையை தொழுக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். எதெல்லாம் கேட்டோமோ அதை மனதில் பதிய வைத்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.